காலஸ்வரூபாய நமக. காலமே கடவுள், காலம்தான் கடவுள். நான் உங்கள் டாக்டர் கனிமொழி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுக்கு ஜோடியாக் சைன் அப்படிங்கிறது. இந்த ஜோடியாக் சைன் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சைடு இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராசிகள்னு அர்த்தங்க. அவ்வளோதான். நம்மளோட தமிழ் பீப்புளுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ராசிகளை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த பிறந்த நாளும் இந்த ராசிகளும் எந்த மாதிரியான கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். பிறந்த நாளுக்கும் ராசிகளுக்கும் அதோட இயல்புகள், அதன் சார்ந்த விஷயங்கள் தான் நடக்குமா, அப்படிதான் இருக்குமான்ட்டு இப்போ நிறைய பேர் அதை தான் என்னோட ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சொல்கிறாங்க. நான் நிறையா வீடியோஸை சொல்லியிருக்கேன். ராசி பலன்கள் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறையா இடத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது என்ன, அப்போ நம்ம ராசிகள் அப்படிங்கிறது பார்க்கவே வேண்டாமா அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி ஒரு சம்மப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போடும்போது அதில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு எதில் நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்குதோ அந்த மெத்தடை எடுத்து நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ராசிகளுக்கு பொதுத்தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஜோடியாக் சயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் எடுக்கும்போது ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் பிறந்தால் அவங்களுக்கான ஒரு குணநலன்கள் என்ன, ஏப்ரல்லேருந்து அப்படியே ஒரு 4 மாத காலங்கள் தள்ளி வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பிரித்து சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷனில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னால் அதுக்கான தன்மைகள் என்ன வெளிப்படுத்தும், அதுக்கான நேச்சர் என்ன இருக்கும், குணநலன்கள் எப்படி இருக்கும், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லதாங்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த ராசி பலன்களை ஜோதிடத்தில் அஸ்ட்ராலஜியில் நம்ம எப்படி ஒரு அஸ்ட்ராலஜராக அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிகள் பொது தன்மை உடையது. ஒரே மாதிரியான ஒரே குட்டத்தில் ஊர்ன மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரே ராசிகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பொதுவான நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுலையா ஒரு வகையில் அவங்க மேட்ச் ஆவாங்க. நீ மேஷராசி அப்படின்னு கேட்டேன்னா, ஓ நானும் மேஷராசி அப்படிங்கும்போதே ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஃபீல் என்ன ஆகிடும், ஓ நம்ம 2 பேர்த்துக்கும் கேரக்டர் சிங்க் ஆகும், ஒரே மாதிரியான குலநலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா இது இப்படி தான் ஆகுதா, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகுதான்னு அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த ராசி பலன்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பொதுத்தன்மையை எடுத்துக்காம உங்களோட பிறந்த நாள் அதில் தான் நம்மளுக்கு இந்த பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் நம்ம கொண்டு வரும். இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வச்சு அவங்களோட பிறந்த நேரத்தை என்ன, அவங்களோட டைம் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத அதை கொண்டு அவங்க எந்த இடத்துல லேட்டிடியூடில், அதாவது நம்ம இருக்கக்கூடியது இந்த பூமின்ற அந்த பிளானட்ல அவங்க எந்த லேட்டிடியூட்ல பிறந்தாங்க, அவங்க பிறந்த ஊர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை 3ஐயும் வச்சு நம்ம இந்த நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஆஸ்ட்ராலஜி கால்குலேஷன் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோன்னா எடுத்த உடனே ராசிகள் அப்படிங்கிற விஷயத்த டிரைவ் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிகள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம், பொதுவான ஒரு தன்மை. அதை வச்சாதான் அந்த பேசிக் அந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ராசிகளை நம்ம எடுக்கிறோம். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜியில் 12 ராசிகள் மொத்தமாக இருக்குங்க. இந்த 12 ராசிகளுக்கும் 12 குணநலன்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் கேரக்டர்ஸுங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது மேஷ ராசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மேஷ ராசியோட குணநலன்கள் என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இப்போ நம்மளே நம்பர்ஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எண் 1 அப்புறம் செகண்ட் 2 3 அப்படி அந்த வரிசை கட்டி போகிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஜோதிடம் ஆஸ்ட்ராலஜிலையும் உங்களுக்கு அந்த வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை 9ஆக பிரிக்கிறாங்க. அந்த 9க்கும் 9 வீடுகளாக அந்த விஷயங்கள் வைக்கிறாங்க, ரைட்டுங்களா. அந்த 9 வீடுகளுக்கு எந்தெந்த இடம்னு பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏர்த் 360 டிகிரி அந்த ஒரு உருண்டையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 360 டிகிரியை 12ஆக டிவைட் பண்ணுறாங்க, வகுக்கிறாங்க. வகுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு 30 டிகிரிஸ் அலாட் பண்ணுறாங்க. இந்த 30 டிகிரிக்குள்ளார ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த மாதிரியான குணநலன்களோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஜென்ரலா மேஷ ராசி அப்படிங்கும்போது ஆஸ்ட்ராலஜில எந்த கிரகத்தை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், மார்ஸ்ங்கிற பிளானட். ஸோ நம்ம ஈவன் இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது மார்ஸ் அப்படிங்கிறது போர்க்கடவுள் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஒரு மாதிரி ரொம்ப கரேஜஸா கட்ஸா இருக்கு. எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கத்தனமா டக்குன்னு எடுத்து கோவப்படுற மாதிரி ஸ்பீடு
அந்த ஸ்பீடு வந்து இந்த மேஷ ராசி காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான குணநலன்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து தமிழ் பீப்புள் எல்லாருமே வந்து தமிழர்கள் நிறைய பேர் இருந்தனால தமிழ்நாடுன்னு வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது தமிழர்கள் மட்டுமா இங்கே இருக்கிறாங்க? எத்தனையோ பல மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிலும் இருக்குங்க. அப்போ இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க எல்லாமே கோவக்காரங்களாக இருப்பாங்களா? எல்லாமே மூர்க்கக்காரங்களாக இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குமா? ஒரு தலைமை பண்புகள் சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அந்த அவங்களுக்கான அந்த கிரகங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த மார்ஸ், மேஷத்தோட உங்களுக்கு தலை அந்த லார்டுன்னு சொல்லக்கூடிய மார்ஸ், செவ்வாய்ங்கிற பிளானட் அவங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்க குணநலன்கள் அவங்களுக்கு இருக்குங்க. இப்போ இதே கான்செப்டில் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய ரிஷபராசி, நம்ம நெக்ஸ்ட் வரோம், நம்ம ரிஷபராசிக்கு வரோம். அதாவது வந்து இந்த ரிஷபராசிக்கான கடவுள் இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுக்கிரனாலே பெண்மை, மென்மை, அழகு, ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயங்கள், ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபெல்லோ, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கான ஒரு பொது நலன்கள். அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உங்களுக்கு பொதுத்தன்மை உடையது, ஒவ்வொரு ராசிகளும் பொதுத்தன்மை உடையது. அந்த ராசிகளில் நம்ம பிறக்கும்போது அந்த கிரகத்துக்கான அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வருதுங்க. இதே மாதிரி தான் நம்ம 3வது ராசி நம்ம எடுக்கும்போது மிதுன ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்துட்டு மிதுன ராசி ஆட்கள் வந்துட்டு புதனோட ஆதிக்கம், அதாவது வந்து மெர்க்குரின்னு சொல்லுவோம் நம்ம அந்த பிளானட் பேர். மெர்க்குரியோட ஆதிக்கம் இருக்கிறவங்க ரொம்ப துருதுருப்பாக ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. ஸ்பீடுங்கிறத விட ஒரு ஆக்டிவாக எப்பயுமே அந்த விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. திங்கிங் வந்து பலப்பட்ட திங்கிங் இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜெமினியில் 2 பொம்மைகள் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவங்கள வந்து ரெட்டை வேடக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்காது, அவங்களுக்கு டியூயல் ஃபேஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே பொதுவாகவும் சூட் ஆகிறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசி அப்படிங்கும்போது நம்ம நீர் ராசி, அதுக்கு வந்து சந்திரன் தான் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஆட்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து கடகராசி மக்கள் வந்து இந்த நர்சிங், பேம்பரிங் பண்ணக்கூடியது, ஒரு சைக்காலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவங்கள மனதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த கடகராசியில் இருப்பாங்க. ஆனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த சந்திரன் உங்களோட ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இதுதான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ எதுவுமே ரிசல்ட்டே சொல்ல முடியாத போது நாங்கள் ராசிகளை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கும். ராசிகள் அப்படிங்கிறது பொதுத்தன்மை உடையது. உங்களோட ஸ்பெசிஃபிக்காக உங்களோட குணநலன்களை படிக்கணுமா, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை படிக்கணும். அப்போ அதுக்கான ப்ரியாரிட்டியான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நாளடைவில் இப்போ நம்ம டெக்னாலஜி அண்ட் மீடியா ஜாஸ்தி வந்தோடனே உங்களுக்கு வந்து லக்னத்தோட நாலேஜ் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் எப்படி வருதுன்னா இதே 12 ராசிகள் பெயர்களே தான் இந்த லக்னம் அப்படிங்கிறதும் வருது உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஸோ உங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்டு உங்களோட சார்ட்டில் யார் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு லான்ட்டு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதை வந்து இங்கிலீஷில் அசண்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ரைசிங் சைன் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் சார்ட்டில் வெஸ்டர்ன் முறைப்படி பார்க்கக்கூடிய ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அப்ராடில் யூஎஸில் ஆகட்டும் உங்களுக்கு நம்ம ஓவர்சீசன் இங்கேருந்து நம்மளோட லேட்டியூட மாறி போனாலே அவங்க வந்து வெஸ்டர்ன் சார்ட்டை வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் சைன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது பிறக்கும்போது அவங்களோட சூரியனோட நிலை எங்கே இருக்கோ அதை வைத்து ஜோதிடம் சொல்கிறதுங்க. நம்ம சைடில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் ராசி பலன்கள் அப்படிங்கும்போது பிறக்கும்போது சந்திரனோட நிலை, மூணோட இடம் எங்கே இருக்கோ அதை வச்சு நம்மளோட சவுத் சைடு வந்து நம்ம சார்ட்டை வந்து இது பண்ணோம், ஜாதகம் நம்ம சொல்கிறோம். இந்த 2 பார்க்குறதுல எது வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும், எது நம்மளுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும், எது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராசியும் முக்கியம், உங்களுக்கு லக்னமும் முக்கியம். ஆனால் ராசிகளை விட உங்களுக்கு லக்னம் வந்து மெயினான உங்களோட தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உங்கள் ஹெட், அந்த ஹெட் கான்வர்சேஷன் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களோட துவக்க புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்னத்தில். ஸோ எந்த ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்கள் தினமாரி சொல்லக்கூடிய ராசி பலன்களை மேக்ஸிமம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட சுய ஜாதக அமைப்பில் என்ன இருக்கோ அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதுக்கான ஒரு ப்ரெசண்ட்டான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அப்படி பார்க்கும்போது எப்பயுமே நீங்கள்
உங்களோட ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்களோட லக்னத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த லக்னத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்கான நேச்சர், அதுக்கான கேரக்டர்லேயே நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை முறை அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து பிரமிச்சிடுவீங்க. இந்த மாதிரியான இது வந்து நமக்கு அஸ்ட்ராலஜியில் இந்த 2 விஷயங்கள் இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ராசிகளும் நம்மளுக்கு முக்கியம், லக்னமும் முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தது, லக்னத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களோட ஜாதகத்தை வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது 100% நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம்.